வணக்கம் எல்லாருக்கும். இந்த வருஷம் புத்தாண்டு அன்னைக்கு உங்களை சந்தித்தேன். பிரிண்ட் மீடியாவையும் விஷுவல் மீடியாவையும் வழக்கமாக சென்னையிலாம் சந்திப்பேன். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. நீங்களும் நிறைய பேர் வந்திருந்தீங்க, கிட்டத்தட்ட 70-80 பேர் வந்திருந்தீங்க. அதுக்கு திரும்ப ஒரு தடவை நன்றி சொல்லிடுறேன். அது கேட்கணும்னா கேளுங்க. தமிழக வளர்ச்சிக்கு இரட்டை என்ஜின் ஆட்சி அமைய வேண்டும் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அதிமுக பிரதமருடைய நல்ல பேச்சாளர். அவர் இஸ் எ வெரி கிரேட் ஆரேட்டர் இன் குஜராத்தி, ஹிந்தி. வேணுமுன்னே ஹிந்தியில் தான் பேசுவார். இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும், பேச மாட்டார். ஆனால் இப்போ மதுராந்தகத்தில் அவருடைய பேச்சு அவருடைய தரத்துக்கும் அந்த பதவிக்கும் ஏற்றதல்ல. ரொம்ப தகுதி குறைந்த பேச்சு. ஒரு தேர்ட் ரேட் ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டு போயிட்டார். ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் யூ. அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறது பிரதமருக்கு அழகில்லை. ரெட்டை இன்ஜின் இதெல்லாம் மாதிரி சொல்கிறது. இப்போ இவர் 3 இன்ஜின் வச்சு ஓட்டுறாரா டெல்லியில்? சென்ட்ரல் கவர்மெண்டோட இணக்கமாக இருந்திருந்தா அவங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்திருக்கும். வஞ்சகமாக, நயவஞ்சகமாக தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுடைய கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுப்பதைப் போல கொடுக்காமல், இது பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறது என்பதனால தொடக்கத்திலிருந்து இந்த ஓரவஞ்சகம், டிஸ்கிரிமினேஷன், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுக்காம பொய்களாக நேற்று அவிழ்த்து விட்டுட்டு போயிட்டார். இத்தனை கோடி, அத்தனை கோடி, இத்தனை லட்சம், அத்தனை லட்சம் எல்லாம் பொய். எஸ், பிளஃப். ஐ அக்யூஸ் ஹிம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தீபம் ஏற்றும் வழக்கில் தமிழர்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டு. திமுக அரசு மரபுப்படி செயல்படுது. 100 ஆண்டுகளாக என்ன மரபு பின்பற்றப்படுகிறதோ அந்த மரபை பின்பற்றி செயல்படுகிறது. ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகலை. ஸ்ட்ராங் மாதிரி எப்படி காட்டுறாங்க. அது மீடியா அது எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் எந்த அலையன்ஸில் சார் இருக்கீங்க? இந்தியாவில் டிஎம்கே அலையன்ஸில் தான் இருக்கேன். இந்தியா கூட்டணி, டிஎம்கே தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி. இல்லை, அவங்க இப்போ எல்லா நடவடிக்கையிலையும் முந்திட்டாங்க திமுக கூட்டணியை விட அப்படின்னு. அவங்க எத்தனை மாநாடுகளை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிகரமாக லட்சக்கணக்கானவர்களை திரட்டி ஒரு மாதத்துக்குள்ளே 4 மாநாடு நடத்திட்டாங்க. அடுத்த 2 மாநாடு நடத்த போகிறாங்க. அவங்க எவ்வளவோ முன்னேறி திமுக அணியை முன்னே கொண்டு போயிட்டாங்க. இவங்க இப்போ தானே இப்போ மதுராந்தகத்தில் கூடியிருக்காங்க. அவங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ரேஸில் அவங்க வர முடியாது. காங்கிரஸ் ஆல்ரெடி தொகுதி பேச்சுவார்த்தை பங்கீடு எல்லாத்துக்கும் குழுவெலாம் போட்டாங்க. ஆனால் அது தொடர்பாக இன்னும் முதல்வர் அது தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு செய்வாங்க. அறிவிப்பு வரட்டு போய் அவசரப்படணும். அதிமுக சார்பாக தனி சின்னத்தில் போட்டியிடுவதா பாருங்க, தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் இதை பற்றியெல்லாம் உங்களை போன்ற நண்பர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் தர முடியும். இல்லை, கமலஹாசன் 10 தொகுதி கேட்டிருக்காரு. இன்னைக்கு 10 தொகுதி நாங்கள் கேட்போன்றிருக்காரு. நீங்கள் உங்கள் அங்கீகாரத்தை நிலைநிறுத்தணும் பாடுபடுறீங்க. எதற்கு பேச்சு? அதாவது தேர்தல் அறிவிப்பே வருவதற்கு முன்பு அவர் கேட்குறாருன்னா அவருடைய இயல்பு. இஸ் நியூ என்ட்ரன்ட் இன் பாலிடிக்ஸ். அவர் கேட்குறாருன்னா அது மாதிரி நாங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. தேர்தல் அறிவிப்பு வரட்டும். அதற்கு பிறகு எங்களுடைய உயர்நிலை குழு கூடி அதற்கு பேச்சுவார்த்தை குழு அமைச்சு அதன் பிறகு போய் பேசுவோம். அப்பொழுது பேச வேண்டிய பேச்சு எத்தனை சீட்டு இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய அவசியம். நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு அங்கீகாரம் தர அளவுக்கு சீட் வேணும்னு சொல்லிட்டீங்க முன்பே. அதில் நிலையாக இருக்கீங்களான்றது தான். அங்கீகாரம் வேண்டும் என்பது ஒரு கட்சியினுடைய விருப்பம். அதை நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை, இப்போ மக்கள் நீதி மையம் கூட இரட்டை இலக்கத்தில் கேட்குறாங்க. நீங்கள் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி பற்றிலாம் கேட்க மாட்டோம்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுக்கான இந்த இரட்டை இலக்கம் ஏன் அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா? ஐ ஆம் இன் பாலிடிக்ஸ் ஃபார் தி பாஸ்ட் 62 years. இஸ் எ நியூ என்ட்ரண்ட். இல்லை, அப்போ திமுக கொடுப்பதை வாங்கிக் கொள்வோம்ன்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கு. அதெல்லாம் எங்ககிட்ட வாயிலேருந்து வாங்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்புங்கிறாரு. ஆனால் மோடி நேற்று பேசும்போது என்டிஏ பிஜேபி கூட்டணியை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறாரு. மோடி நினைக்கிறதும் நடக்காது, எடப்பாடி சொல்கிறதும் நடக்காது. தோற்று போவான்.
இந்திய அலைன்ஸில் அதிமுக அமமுகவங்கெல்லாம் இப்போ கூட்டணியில் இருக்காங்க. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னாடி அதை அப்படியே நீடிக்குமா? ஏன்னா பல்வேறு கட்சியிலேருந்து விலகி போய் அடுத்த கட்சியில் சேர்றதை பார்க்க முடியுது. அது அவங்கவுங்க விருப்பங்க. ஒரு கட்சியிலேருந்து வெளியே போயிருக்காங்க, இப்போ அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. அவரோட இருந்தவங்க டிடிவியோட இருந்தவங்க டிஎம்கேல வந்து சேர்ந்துருக்காங்க. அதனால் அவங்கவுங்க விருப்பம். தமிழ்நாடு முதல்வர் வந்து இன்னைக்கு சட்டசபையில் அதிகமான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இது வரைக்கும் 4.5 ஆண்டுகள் அறிவிக்காமல் இப்போ 4 ஆண்டுகளில் எத்தனை திட்டங்களை சாதனையாக செய்ய முடியுமோ செய்து விட்டார்கள். இப்போ அறிவிக்கிறாங்க. தாவேக்காவுக்கு வந்து விசில் சின்னம் அறிவிச்சிருக்காங்க. நானும் பேப்பரில் பார்த்தேன். டிடிவி தினகரன் வந்து எடப்பாடியை பேசாத பேச்சுக்கள் கிடையாது. அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. அதுக்கு எடப்பாடி வந்து உங்களை முன்னுதாரணம் காட்டி பேசியிருக்காரு. அது என்ன நினைக்கிறீங்க? இதை பாருங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒரு கட்டத்தில் ஒரு கட்சி எதிர்த்துருக்கு, பிறகு கூட்டு வச்சிருக்கு. இந்தியா பூரா நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. எடப்பாடிக்கு ஏதாவது பேசணும்னு தோணுது, அவர் பேசுகிறாரு. எடப்பாடிக்கு நான் அதிகமாக பதில் சொல்கிறது இல்லை. மது ஒழிப்பு எந்த அளவுக்கு வந்து மீண்டும் வலியுறுத்த நாங்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம், அவ்வளோதான். அந்த கொள்கையை இப்போ நான் வந்து பிக்கஸ்ட் மெனேஜ் டு தமிழ்நாடு, பெரிய பேராபத்து இந்த போதைப் பொருட்கள் வடிவத்தில் வருதுன்னு சொல்லி அதைத்தான் நான் பிரதானமாக என்னுடைய நடைபயணத்தில் அதை பிரதானமாக சொல்லிட்டு வந்துட்டு, ஜாதி மோதலும் மத மோதலும் இல்லாத, பூசல் இல்லாத ஒரு நல்லிணக்கத்தோடு எல்லாரும் வாழணுங்கிறத வலியுறுத்தி சொல்லிட்டு வந்தேன். 2 மடங்கு அதிகப்படியான பிரைவேட் பார் உருவாயிருக்குன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு தமிழகத்தில். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அண்ணாமலைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க. அவர் ஒரு போலீஸ் எஸ்பியாக இருந்தவர். அவரை பற்றி நான் இந்த கமெண்ட் அடிக்க. மோடி வந்து சனாதனத்தை கையில் எடுத்திருக்காரு திருப்பி நேற்றுல இருந்து. சனாதனம் வந்து தமிழ்நாட்டுக்குள் கால் எடுத்து வைக்க முடியாது, ஆட்டம் போட முடியாது. நேற்று பிரதமர் பேச்சில் கூட வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக போதைப் பொருள் வசதிகள்லாம் இருக்கு அப்படின்னு அவர் CWC கவர்மெண்ட் பல ஸ்டேட்டில் இருக்கு. பஞ்சாபில் ரொம்ப அதிகமாக இருக்கு, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கு. இங்கே நம்ம அது இங்கே வர்றதுக்கு விடக்கூடாது, அதிகமாக விடக்கூடாதுன்றதுக்காகத்தான், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகத்தான் நான் 11 நாள் 175 கிலோமீட்டர் ஒரு 600 பேரோட நான் நடந்திருக்கிறேன். சிஎம்சி கவர்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். இந்த கவர்மெண்ட் வந்து சிஎம்சி கவர்மெண்ட், கிரைம் கரப்ஷன் அண்ட் மாஃபியான்னு சொல்லியிருக்காரு மோடி. அதுதான் இருக்கு இந்த மாஃபியா கேங்ஸ் பூரா அவருக்கு கீழே தான் இருக்கு. ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சின்றதை அது சுத்தமாக பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அவர் எதை வேணாலும் பேசுவார். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது என்னை தாழ்த்திக்கிட விரும்புகிறேன். மதிமுகவோட தேர்தல் சாத்தியமா? தமிழ்நாட்டில் கூட்டணி சாத்தியமில்லை. திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். மதிமுகவோட தேர்தல் அறிக்கை மற்றதெல்லாம் நடவடிக்கைலாம் எப்போ மேற்கொள்ள போறீங்க? தேர்தல் அறிக்கைக்கு குழு போட்டாச்சு, அது வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, திருச்சியில் மதிமுக போட்டியிடுறதா எனக்கு தெரியாதுங்க. அதை பற்றி இதெல்லாம் போட்டு என்கிட்ட வாங்க முடியாது. நான் எத்தனை வருஷமா நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். அவ்வளவு எளிதா என்கிட்ட கூட்டணி வந்து வலுவா இருக்குன்னா இன்னும் கூடுதலான கட்சிகள் வருமா? இல்ல அவங்க வந்தா வர? இப்ப இருக்கிறதே வலுவான கூட்டணி தான். யாரும் வர வேணான்றீங்க அப்படி நான் ஒன்றும் சொல்லலையே. நீங்களா ஒரு வார்த்தையை யோட்டி என்கிட்ட போட்டு வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது நீங்க சொல்றது, நான் சொல்லலை. வணக்கம்.